திருதராஷ்டிரா தமிழில் பொதுவாக திருதராஷ்டிரன் திருதட்டிரன் என்று கூறப்படுகிறார் என்பது மகாபாரதவில் முக்கியமான மற்றும் சிக்கலான பாத்திரம். அவர் நேரடியாக போரில் சண்டையிடும் வில்லன் அல்ல, ஆனால் தனது மகன்களை பற்றிய அளவில்லாத பாசத்தால் தவறான முடிவுகளை எடுத்த அரசர். இதோ அவரை பற்றிய ஒரு சுருக்கமான கதை. திருதராஷ்டிரன் குரு நாட்டின் கண்பார்வையற்ற ராஜா. குருவம்சத்தில் பிறந்த திருதராஷ்டிரன் பிறந்த நாளிலேயே கண்பார்வையில்லாதவராக இருந்தார். அதனால் அவர் ராஜாவாக முடியாது என்று முதலில் தீர்மானிக்கப்பட்டது. பின்னர் சூழ்நிலையால் அவர் ஹஸ்தினாபுரத்தின் ராஜாவாக ஆனார். திருதராஷ்டிரனுக்கு 100 மகன்கள் இருந்தனர். அவர்களில் முதல்வன் துரியோதானா. அவரது சகோதரர்களே கௌரவர்கள். மற்ற பக்கம் திருதராஷ்டிரனின் தம்பி பாண்டுவின் மகன்கள் பாண்டவாஸ். பாசம் காரணமான தவறுகள். திருதராஷ்டிரன் நல்லவர் என்று சொல்லப்படும் பல தருணங்கள் இருந்தாலும் தன் மகன் துரியோதனனை கட்டுப்படுத்த முடியவில்லை. துரியோதனன் பாண்டவர்களை வெறுத்தான். சதி செய்து அவர்களிடம் இருந்து ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ள முயன்றான். சூதாட்டத்தில் பாண்டவர்கள் எல்லாவற்றையும் இழக்கச் செய்தான். இந்த அனைத்தையும் திருதராஷ்டிரன் தெரிந்தும் தடுக்கவில்லை. திரௌபதியின் அவமானம். ஒரு நாள் சூதாட்டத்தில் திரௌபதி அரண்மனைக்கு இழுத்து வரப்பட்டார். அப்போது அவளை அவமானப்படுத்த முயன்றனர். அந்த நேரத்தில் திருதராஷ்டிரன் தான் இறுதியில் பயந்து திரௌபதியிடம் மன்னிப்பு கேட்டு பாண்டவர்களை விடுவித்தார். குருக்ஷேத்திர போர். பின்னர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் குருக்ஷேத்ர வார் நடந்தது. அந்த போரில் திருதராஷ்டிரனின் 100 மகன்களும் இறந்தனர். கௌரவர் படை முழுவதும் அழிந்தது. திருதராஷ்டிரன் தனது மகன்களை இழந்து மிகுந்த துயரத்தில் மூழ்கினார். கதை சொல்லும் நெறி. திருதராஷ்டிரனின் கதை சொல்லும் பாடம். தவறு செய்கிறவரை ஆதரிப்பது பெரிய தவறு. பாசம் இருந்தாலும் நீதியை காப்பது முக்கியம். ஒரு அரசன் தர்மத்தை காக்க வேண்டும்.